ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆல்ரெடி நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம். இந்த மினரல்ஸ் எவ்வளோ நம்ம பாடிக்கு விட்டமின்ஸ் எல்லாமே பேசியிருப்பேன். இப்போ நம்மளுக்கு 6 அத்தியாவசியமான உணவுகள் வந்து நம்மளுக்கு தேவை. புரோட்டீன், விட்டமின், மினரல்ஸும், வாட்டர், குட் ஃபேட்டு எல்லாமே தேவை இல்லையா? அதே மாதிரி இதில் மினரல்ஸ் வந்து எவ்வளோ மேஜரான ரோல் ப்ளே பண்ணுது நம்மளோட லைஃப்பில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மினரல்ஸ் வந்து 2 டைப்பாக வந்து பிரிக்கலாம். மேக்ரோ மினரல்ஸ் அண்ட் மைக்ரோ மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி 2 டைப்பாக வந்து பிரிக்கலாம். இதில் மேக்ரோ மினரல்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து கொஞ்சம் அந்த மைக்ரோ மினரல்ஸை விட கொஞ்சம் அதிக அளவில் நம்மளுக்கு தேவைப்படுறது தான் இந்த மேக்ரோ மினரல்ஸ். கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், மெக்னீசியம், சல்ஃபர், குளோரைடு இது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு மினரல்ஸ் தான் இந்த மேஜர் மினரல்ஸ். ஸோ கால்சியம் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு பாடிக்கு எவ்வளோ தேவை அப்படின்னா 1000 mg வரைக்கும் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இதில் கால்சியம் ஏன்லாம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ராங் போன்ஸ், நம்மளுக்கு நல்ல ஒரு வலுவான எலும்பு இருக்கணும். பல்லு மெயினான விஷயம். அடுத்து வந்து மசில் ஒர்க்கு, ஹார்ட் பீட்டுக்கு மெயினாக நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னா கால்சியம் தேவைப்படுது. நம்ம வந்து பெரும்பாலும் கால்சியம்னாலே வந்து போன் ஹெல்த் அப்படின்னு மட்டுமே என்ன சொல்லிட்டு போயிருப்போம். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் பீட்டுக்கு வந்து கால்சியம் ரொம்ப தேவைப்படுது. ஸோ இது எந்தெந்த ஃபுட்லலாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பால், யோகட்டு, பன்னீர், ராகி, ஸ்பினாச்சி, பாலாக்கீரை, அப்புறம் வந்துட்டு பாதாம் பருப்பு இந்த மாதிரி இருக்கிறதுலாம் கால்சியம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்பரஸ். ரெண்டாவது நம்மளுக்கு மேஜராக தேவைப்படக்கூடியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்பரஸ். பாஸ்பரஸ் எந்தெந்த இதுக்கெலாம் இருக்குது தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேம் நம்மளோட போன்ஸு ப்ளஸ் எனர்ஜி ப்ரொடக்ஷன்ஸ், நம்மளோட எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த பாஸ்பரஸ் வந்து தேவை. ஸோ இந்த பாஸ்பரஸ் எந்தெந்த ஃபுட்லலாம் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, பால், முட்டை, மீன், நட்ஸு, அப்புறம் ஹோல் கிரெயின்ஸு இது எல்லாத்துலேயுமே என்ன இருக்குன்னா பாஸ்பரஸ் நம்மளுக்கு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பொட்டாசியம் எவ்வளோ இருக்குது? 3500 mg வந்து ஒரு நாளைக்கு வந்து தேவை. பொட்டாசியம் எவ்வளவு? 3500 mg. ஸோ ஏன் இந்த பொட்டாசியம் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும், மசில் கிராம்ஸ் வந்து அதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ண மசில் கிராம்ஸ்னால் ஒரு சில பேருக்கு தசை பிடிப்பு இருக்கும் இல்லையா? ரொம்ப கொஞ்சம் விர்ருன்னு பிடிக்கிறது, தசை பிடிப்பு இருக்கிறது, இந்த மாதிரி நம்ம சும்மா வந்து ஒரு சில பேருக்குலாம் வந்துட்டு எங்கேயாவது இப்போ நம்ம கொட்டாய் விட்டாலோ தும்மல் போட்டாலோ இல்லை நம்ம நெளிச்சு விட்டோம் அப்படின்னாலே வந்து ஒரு சில பேருக்கு தசை பிடிச்சிக்கிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா பொட்டாசியம் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவும் நம்மளுக்கு வந்து கிராம்ஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு பொட்டாசியம் தேவை. ஸோ பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து பொட்டாசியம் தேவை. ஸோ பொட்டாசியம் எதுலலாம் நம்மளுக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, வாழைப்பழம், பொட்டேட்டோஸ், உருளைக்கிழங்கு, தக்காளி, அடுத்து வந்து இளநீர், அப்புறம் பாலாக்கீரை இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பொட்டாசியம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சோடியம், நம்ம தினம் எடுத்துக்கக்கூடிய உப்பு. தினம் நம்ம சாப்பாட்டில் உப்பு போட்டு தான் சாப்பிட்றோம். ஆனால் எவ்வளோ கிடைக்குது அந்த உப்பில், எவ்வளோ அந்த சோடியம் இருக்குது அப்படின்றத பொறுத்து இருக்குது இல்லையா? ஸோ அது ஒரு நாளைக்கு 1500 mgலேருந்து 2300 mg வரைக்கும் நம்மளுக்கு வந்து சோடியம் தேவைப்படுது. எதுக்கு இந்த சோடியம் நம்மளுக்கு தேவை அப்படின்னா, பாடியோட ஃப்ளூயிடை வந்து பேலன்ஸாக வச்சுருக்கவும், நர்வ் சிக்னல்ஸுக்கும் தேவைப்படுது. நம்மளோட நரம்பு வந்து அந்த சிக்னலை கடத்தினா தான் நம்மளுக்கு எந்தெந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு பாடியில் இருக்குது, நம்மளுக்கு என்ன நோய் வரப்போகிறது, நம்மளுக்கு என்ன சத்து குறைபாடு இருக்குது அப்படின்றத வந்து நம்ம மூளைக்கு போனாதான் அந்த மூளை அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன சாப்பிடணும் அப்படின்றது இருக்கும். இன்னொன்று, இப்போ நம்மளோட கிரேவிங்ஸை வச்சுட்டே வந்து நம்மளுக்கு என்ன சத்து குறைபாடு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம அதிகமாக சாக்லேட் சாப்பிட்றாங்க அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு மெக்னீசியம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி சாப்பிட்ட உடனே வந்து ஏதாவது கிரேவிங்ஸ் இருக்கும். வேற ஏதாவது சிப்ஸு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சோடியம் வந்து தேவைப்படும். சிப்ஸு அந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்டதுக்கு அடுத்த உடனே ஏதாவது சாப்பிடணும், அந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலே வந்து புரோட்டீன் நம்ம பிளேட்ல ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து சாப்பிட்றப்பே வந்துட்டு தேவையான அளவு புரோட்டீனும் ஃபைபர்ஸும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கும். புரோட்டீன், ஃபைபர்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். இது விட்டமின்ஸோட சேர்ந்த மினரல்ஸ். இது எல்லாம் கரெக்டா எடுத்துக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிரேவிங்ஸ் இருக்காது. நம்ம டே ஃபுல்லா எனர்ஜியாவும் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அட் த சேம் டைம் அந்த நம்ம ஜங்க் ஃபுட்ஸு நம்ம ஆல்ரெடி நம்ம ஒர்க் பண்றதே வந்து ரொம்ப கம்மி. நம்மளோட ஃபிசிக்கல் ஒர்க் ரொம்ப கம்மி. அப்ப அதுக்கு அளவுக்கு அதிகமா வந்து நம்மளுக்கு வந்து
ஃபுட்டு கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா அது டைஜஸ்ட் ஆகாமல் அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாமல் ஃபேட்டாக ஸ்டோரேஜ் ஆயிடும். இதுதான் மெயினான ரீசன் வந்து நம்மளுக்கு வந்து ஃபேட் வந்து டெபாசிட் ஆகிறதுக்கு, ஃபேட்டான ஃபேட்டாக இருக்கிறதுக்கான மெயின் ரீசன். ஓகேவா? ஸோ அப்போ அந்த மினரல்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிரேவிங்ஸ் நம்மளோட ஃபுட்டில் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெளியில் கிரேவிங்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்காது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து மெக்னீஷியம். இந்த மெக்னீஷியம் கம்மியாக இருந்தாலே இப்போ ஒரு சில பேருக்கு ரொம்ப தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க. ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறதுனாலே தூக்கம் இல்லாமல் இருப்போம். தூக்கம் கரெக்டாக இல்லைனாலுமே ஸ்ட்ரெஸ் ஆகும். இது ரெண்டுமே வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பேலன்ஸ்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தூக்கம் நல்லா வரும். நல்லா தூங்கணும்னாலே ஸ்ட்ரெஸ்ஸு முக்கால்வாசி கம்மியாயிடும் இல்லையா? ஸோ இந்த மெக்னீஷியம் நம்மளுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து என்சைம்ஸ் எதுவுமே என்ன பண்ணாது, ஒர்க் பண்ணாது. என்சைம்ஸ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்மளுக்கு மெக்னீஷியம் கரெக்டாக வேணும். ஸோ தூக்கத்துக்கும் நம்மளுக்கு மெக்னீஷியம் வேணும். ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகிறதுக்கும் நம்மளுக்கு மெக்னீஷியம் வேணும். ஸோ மெக்னீஷியம் பெர் டேக்கு வந்து 300லேருந்து 400 mgs வரைக்கும் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த சோடியம் எதுலலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உப்பு, அப்புறம் வந்து சீஸ் இந்த மாதிரி இருக்கிறதுலலாம் வந்துட்டு இருக்கு. அடுத்து வந்துட்டு பொட்டேட்டோஸ்ல அதிகமா வந்து நம்மளுக்கு இந்த சோடியம் இருக்கு. மெக்னீசியம் எதுலலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாதாமு, டார்க் சாக்லேட்டு, ஹோல் கிரெயின்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுலலாம் இருக்கு. டார்க் சாக்லேட் வாங்கி சாப்பிட்டா ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தினம் ஒரு டார்க் சாக்லேட், அதாவது டார்க் சாக்லேட் அப்படின்னு டெய்ரி மில்க் இந்த மாதிரி இருக்கிறது எதுலையுமே டார்க் சாக்லேட் கிடையாது. டார்க் சாக்லேட் தனியா ஒன்று இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 70%க்கு மேலே டார்க் சாக்லேட் இருந்தால் தான் அது ஒரு நல்ல ஒரு சாக்லேட். அது டார்க் சாக்லேட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அது 50க்கும் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அந்த டார்க் சாக்லேட் எடுத்தோம்னா அவ்வளோ அளவுக்கு மெக்னீஷியம் நம்மளுக்கு வந்து கிடைக்காது. ஸோ இப்போ இருந்து உங்களோட பிள்ளைங்க வந்து சாக்லேட் சாப்பிடணும் அப்படின்ற அந்த கிரேவிங்ஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க டார்க் சாக்லேட் வாங்கி வச்சு அவங்களுக்கு அதை கொடுக்கலாம். அது ஒரு நல்ல, அது ரொம்ப இனிப்பாவும் இருக்காது, கொஞ்சம் கசப்பா இருக்கிறதுனால அது அதிகமா சாப்பிடவும் மாட்டாங்க. அட் சேம் டைம் நம்மளுக்கு வந்து சுகர்ஸ் வந்து ரொம்ப அதுல கம்மியா இருக்கும். நார்மலா இருக்கிற நீங்க வேற ஏதாவது சாக்லேட் வாங்கி கொடுத்தீங்கன்னா சுகர் கண்டென்ட் அதிகமா இருக்கும். அதுல பாம் ஆயில் வந்து சேர்த்திருப்பாங்க. ஸோ இதுல அப்படி டார்க் சாக்லேட் இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எங்க டார்க் சாக்லேட் கிடைக்குது, குழந்தைங்க சாக்லேட் சாப்பிட ஆசைப்படுறாங்க அப்படின்னா அந்த டார்க் சாக்லேட் வந்து நீங்க தாராளமா வாங்கி கொடுக்கலாம். அதுவும் அந்த பேக்ல 70% வரைக்கும் அதிகமா இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து சல்ஃபர். சல்ஃபரோட மேஜர் ரோல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, நம்மளோட ஜாயின்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு என்ன தேவை, சல்ஃபர் தேவை. இந்த சல்ஃபர் எதுலலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம், அடுத்து வந்து வெள்ளைப்பூடு, அடுத்து முட்டை, அடுத்து மீட், இதுலலாம் வந்து கறி, இதுலலாம் வந்து சல்ஃபர் அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா குளோரைடு. குளோரைடு வந்து மெயினாக நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா டைஜஷனுக்கு வந்து நம்மளுக்கு தேவை. டைஜஷன்னா என்னது, நம்மளுக்கு நம்மளோட அடி வயிற்றுல வந்து ஒரு சுரப்பி வந்து சுரக்கும் இல்லையா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ அதான் என்னது அந்த குளோரின். அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கரெக்டான அளவுகளில் இருந்தால் தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நம்மளுக்கு வந்து நல்லா செரிக்கும். மெயினாக வந்து டைஜஷனுக்கு வந்து தேவை. ஸோ இது எதில் இருக்கும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உப்பில் வந்து இருக்கும், நம்ம தினம் எடுத்துக்கிற உப்பில் வந்து இருக்கும். இது எல்லாமே வந்து மேஜர் மினரல்ஸ், தினம் நம்ம பாடிக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மினரல்ஸ். இதுலையுமே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னது, கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ். இது இந்த மூணு ரொம்ப முக்கியமான விஷயம். அது கூட சேர்ந்த இந்த மெக்னீஷியம், இந்த நாலும் ரொம்ப 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 முக்கியமான மினரல்ஸ். இந்த கால்சியம், பொட்டாசியம் அண்ட் சோடியம், மெக்னீஷியம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக உங்களுக்கு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் தினம் ஒரு டார்க் சாக்லேட் பீசஸ் வந்து நீங்கள் சாப்பிடுங்க. நல்லா ஸ்லீப்பாக நல்லா வந்து தூக்கமும் வரும். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. மெக்னீஷியம் சப்போஸ் அந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேறு எதையும் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு டார்க் சாக்லேட் டெய்லி ஒரு சின்ன பீஸ் வந்து எடுத்துக்கலாம். ஹோலாக சாப்பிடாம ஒரு சின்ன சின்ன பீசஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே மேஜராக தேவைப்படக்கூடிய மினரல்ஸ். ஸோ அப்போ நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம தினம் வந்து இளநீ குடிக்குமா, பாலக்கீரை சாப்பிட்றோமா, மில்க் எவ்வளோ சாப்பிட்றோம், யோகட் எவ்வளோ எடுத்துக்கிறோம், பன்னீர் எடுத்துக்கிறோமா, அப்புறம் வந்துட்டு பொட்டேட்டோஸு, டொமேட்டோஸு, நட்ஸு, ஹோல் கிரெயின்ஸு இந்த மாதிரிலாம் எவ்வளோ நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ட்ரேஸ் மினரல்ஸ், மைக்ரோ மினரல்ஸ். இது வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல தான் தேவைப்படும். பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல்ஸ் எல்லாம் பண்ணக்கூடியது தான் இந்த மைக்ரோ மினரல்ஸ். மைக்ரோ மினரல்ஸ்லேயே வந்துட்டு மெயினாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த அயன். அயன் இருக்கிறதுன்றது வந்து அயன் ஏன் இது எதுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சுவாசிக்கிறோம்ல, காத்துல நம்ம சுவாசிக்கும் போது ஆக்சிஜனை வந்து நம்ம வந்து எடுத்துக்கோம் இல்லையா, அந்த ஆக்சிஜனை எல்லா பாடிக்கும் கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த அயன்.
ஹீமோகுளோபின் இருக்கு இல்லையா, அந்த நம்மளோட ஹீமோகுளோபின் வந்துட்டு ரெட் கலர்ல இருக்கிறதுக்கு காரணம் அந்த கிரீன் பிளஸ் நம்மளோட அந்த ஆக்சிஜன் சேர்ந்து தான் நம்மளுக்கு அந்த ஹீமோகுளோபின் அப்படின்ற அந்த ரெட் கலரை வந்து உருவாக்கும். அதனால தான் நம்மளோட பிளட் வந்து ரெட் கலர்ல இருக்கு. ஸோ இதோட மெயினான ரோல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போறது. இன்னொன்று வந்து அனீமியால இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியதான் இந்த அயன். ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப அயன் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா மூச்சோட சிரமமா இருக்கும், தலை சுத்தும், பாடி ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணுவாங்க. அதனால அயன் ரொம்ப ரொம்ப இப்போ போனோன்னே ஹீமோகுளோபின் நம்ம பார்ப்பாங்க, ஹீமோகுளோபின் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இரும்பு சத்து கம்மியாக இருந்தாலும் நம்மளுக்கு அனிமியா வரும், நம்மளுக்கு சரியா மூச்சு விட முடியாது. அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்குலாம் நம்மளுக்கு வந்து என்ன கம்மியாக இருக்குது அப்படின்னா அயன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுவும் ஒரு நாளைக்கு 8 to 18 mg வரைக்கும் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது அயன். முக்கியமான ரோல்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய நல்லா நம்ம மூச்சு பயிற்சி என்னதான் பண்ணாலும் நம்ம பாடியில் அயன் கண்டென்ட் கரெக்டாக இருந்தால் தான் அந்த ஆக்சிஜனை எல்லா பார்ட்டுக்குமே வந்து என்ன கொண்டு போகும், எல்லா பார்ட்டுக்குமே எல்லா ஆர்கன்ஸுக்குமே வந்து நம்மளால கொண்டு போக முடியும். ஸோ அயன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மைக்ரோ மினரல். ஸோ இந்த அயன் எதுலலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பினச், பீட்ரூட்டு, ப்ரௌன் ரைஸு அதில் இருக்குது, அப்புறம் வந்து முருங்கைக்கீரையில் இருக்குது, அப்புறம் வந்து லிவரு, அப்புறம் லென்டில்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுலலாம் வந்துட்டு அதிகமாக இருக்குது நம்மளோட அயன். ஓகேவா. அதுக்கப்புறம் ஜிங்க் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஜிங்க் தான். ஜிங்க் கரெக்டாக இருந்தாலே நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி. ஒரு சில பேருக்கு அடிக்கடி வந்து சளி பிடிச்சிக்கிடுது அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜிங்க் ரொம்ப அந்த மினரல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ அது ஒரு நாளைக்கு 8 to 11 வரைக்கும் தேவைப்படுது. இந்த ஜிங்க் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னா இம்யூனிட்டி, ஊண்ட் ஹீலிங். அதாவது வந்து நம்ம பாடியில் ஏதாவது ஒரு காயம் இருக்குது அப்படின்னா அது சீக்கிரம் ஆறுறதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஜிங்க் தேவை. அப்புறம் நம்மளோட ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் நம்மளுக்கு ஜிங்க் தேவை. நம்மளோட இந்த ஜிங்க்கும் அயனும் நம்ம இந்த ஹேருக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஹேர் கம்மிஸ், ஹேர் கம்மிஸ், அந்த பயோட்டின் கூட இந்த ஜிங்க், அயன், செலினியம், காப்பர் எல்லாமே இது மைக்ரோ மினரல்ஸ் எல்லாமே அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹேர் ஃபாலுக்கு ஸ்கின்னுக்கு நீங்கள் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த உங்களோட ஹேர் கம்மிஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ அதில் தேவையான ஜிங்க்கும் அயனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஜிங்க் எதுலலாம் இருக்குது அப்படின்னா பம்கின் சீட்ஸு, பூசணி விதை, அப்புறம் வந்து நம்மளோட முந்திரி பருப்பு, லென்டில்ஸு, எக்கு, அப்புறம் மீட்டு, இதில் எல்லாமே நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஜிங்க் வந்து இருக்குது. சர்த்த செலீனியம் 55 mgc வந்து நம்மளுக்கு வந்து தேவை. ஸோ செலீனியத்தோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஹார்ட்டு, தைராய்டு, அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்றது வந்து நார்மலாக ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்ன அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஆப்பிள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஆப்பிள் வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு அதோட ஸ்கின் வந்து வெள்ளை கலரில் இருக்கிறது கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறிடும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நம்ம காற்றுலாம் ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, ஈரப்பதம்னா அதில் என்ன இருக்கும், H2O என்னது, அதில் ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் இருக்கும். அந்த நம்ம ஆக்சிஜன் மாலிகுல்ஸோட ஆக்சிஜன் வந்து ஏற்றுக்கிட்டு நம்ம அந்த ஆப்பிளில் உள்ளது வந்து ஆக்சிஜனை ஏற்றுக்கிட்டுறதுனால ஆக்சிஜனேற்றம் ஏற்படும். ஸோ அந்த ஆக்சிஜனேற்றம்னா ஆக்சிஜனை வந்து எடுத்துக்கிறது, அதில் உள்ள எலக்ட்ரான்ஸை வந்து லாஸ் பண்ணுறது. அதனால தான் நம்மளுக்கு வந்து ஆக்சிஜனேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்சிஜனேற்றம் தடுக்காமல் இருக்கிறது தான் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ அந்த இதில் நீங்கள் அந்த ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதில் கொஞ்சம் லைட்டாக ஒரு சுகர் கலந்த தண்ணி கொஞ்சம் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு அந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இருக்காது. ஸோ அந்த தான் வந்துட்டு அது நம்ம பாடியில் நடக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதுதான் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்சாக இருக்கிற ஃபுட்டை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும், மெட்டபாலிசம் கரெக்டாக இருக்கும், நம்மளோட பாடியில் வந்து கேன்சர் செல்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். சரியா. இந்த செலீனியம் எதுலலாம் இருக்குது அப்படின்னா பிரேசில் நட்ஸில் இருக்குது, சன்ஃப்ளவர் சீட்ஸ், சூரியகாந்தி சீட்ஸில் இதுலலாம் இருக்குது, மீட்டில் இருக்குது. ஓகேவா. ஸோ அதுலலாம் செலீனியம்ஸ் இருக்குது. அடுத்து வந்து காப்பர் 0.9 mg நம்மளுக்கு வந்து இந்த காப்பர் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த காப்பரோட மெயினான வேலை என்ன அப்படின்னா இதில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸாக இருக்குது, நான் இதை பார்த்து சொல்கிறேன். ஸோ காப்பர் எதுலலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாதாம், டார்க் சாக்லேட்டு, அப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு, அடுத்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி இருக்கிறதுலலாம் வந்து நம்மளுக்கு வந்து என்ன காப்பர் வந்து இருக்கு. ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேங்னீஸ். மேங்னீஸ் வந்து 2.3 mg வந்து ஒரு நாளைக்கு நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த மேங்கனீஸோட மெயினான பெனிஃபிட்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா எலும்புகளுக்கும் மெட்டபாலிஸுக்கும் நம்மளுக்கு இந்த மேங்னீஸ் வந்து தேவைப்படுது. ஸோ இது எதுலலாம் இருக்குது அப்படின்னா பைனாப்பிள், அன்னாச்சி பழம், ப்ரௌன் ரைஸு, நட்ஸு, டீ இந்த மாதிரி இருக்கிறதுலலாம் வந்து நம்மளுக்கு இந்த மேங்னீஸ் இருக்குது. அப்புறம் வந்து குளோ குரோமியம்
குரோமியம் வந்து 25லேருந்து 35 mcg வரைக்கும் நம்மளுக்கு இருக்கு தேவைப்படுது. ஸோ அது வந்து இந்த குரோமியம் எதுக்கு நம்மளுக்கு முக்கியமா வந்து பார்த்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சுகர் கண்ட்ரோல் அண்ட் அடுத்து வந்து இன்சுலின் ஒர்க். இப்போ வந்துட்டு பிசிஓடி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அதை வந்து பிஎம்ஓஎஸ் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக பேர் மாற்றிருக்காங்க. பிசிஓடினா நம்மளுக்கு வந்து நம்ம கர்ப்பப்பையில நீர்க்கட்டிகள் வர்றதுனால தான் வந்து நம்மளுக்கு அந்த பிசிஓடி அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் அந்த அந்த பிசிஓடின்றத பிஎம்ஓஎஸ்ஸாக மாற்றிருக்காங்க. ஏன் இது ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளத்துக்குமே மெயினானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இன்சுலின் வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா அதை தடுக்கிறது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா நம்மளோட வயருக்கெல்லாம் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் மாட்டியிருப்பாங்க. அதை வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணி அடுத்து மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மாதிரி தான் அந்த இன்சுலின் நம்மளுக்கு வந்து தட்டுப்பாடு இருக்கிறது இல்லையா. அதுதான் அந்த இன்சுலின் கரெக்டாக ஒர்க் ஆகாமல் இருக்கிறனால தான் நம்மளுக்கு சுகர் வந்து நம்மளுக்கு பாடியில் வந்து உடனே பிளட்ல வந்து சுகர் ஸ்பைக் ஆகுது. அந்த சுகர் கண்ட்ரோலுக்கும் இன்சுலின் ஒர்க் ஆகிறதுக்கும் நம்மளுக்கு வந்து இந்த குரோமியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த குரோமியம் எதுலலாம் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ப்ரொக்கோலி, ஆப்பிள் அண்ட் ஹோல் கிரெயின்ஸ்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த குரோமியம் வந்து இருக்கு. அடுத்து வந்து அயோடின். அயோடின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடியது வந்து தைராய்டு ஹார்மோனுக்கும் மெட்டபாலிசமுக்கும் நம்மளுக்கு இந்த அயோடின் வந்து தேவைப்படுது. அயோடின் வந்து அயோடைஸ்டு உப்புன்னு சொல்லி, அயோடின் கம்மியாக இருக்கவங்களுக்கு அந்த அயோடைஸ்டு உப்பு, அப்புறம் வந்து பால், முட்டை இந்த மாதிரி இருக்கிறதுலலாம் வந்து அயோடின் இருக்கு. அதுக்கப்புறம் மாலிப்டினம். இது வந்து என்சைம் ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த மாலிப்டினம் வந்து தேவைப்படுது. ஸோ இது எதுலலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தால், பீன்ஸ், கிரெயின்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுலலாம் வந்துட்டு தேவைப்படுது. ஸோ இந்த மினரல்ஸ் எல்லாம் ஏன் நம்மளுக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மினரல்ஸை வந்து நம்ம பாடியால தனியா வந்துட்டு உருவாக்க முடியாது. மினரல்ஸை நம்ம பாடியால வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நம்ம அது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணணும், ஃபுட்ல இருந்து தான் நம்மளால எடுக்கணும். இன்னொன்று முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த இந்த மினரல்ஸ்லாம் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னலாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. அப்ப கரெக்டான அளவுகள் எடுக்காம விட்டோம்னா அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு இருக்கும். அயன் கம்மியா இருந்தா இந்த தலை சுத்துறது, ரொம்ப ஒரு ஹோல் ஃபுல்லா ரொம்ப வீக்காவே இருப்பாங்க. டயர்ட்னஸாவே ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி கால்சியம் கம்மியா இருந்தா நம்மளுக்கு எலும்பு பிரச்சனைகள் வரும். மெக்னீசியம் இந்த தசைப்பிடிப்பு அந்த மாதிரி இருக்கிறது, தசை வலி ஏற்படுறது இந்த மாதிரி இருக்கலாம். மெக்னீசியம் கம்மியா இருந்தா இருக்கும். ஸோ ஜிங்க் கம்மியா இருந்தா ஹேர் ஃபாலு, ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய வந்து ஏற்படும். இன்னொன்று இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லா எல்லாமே நம்ம வந்து நம்ம எடுத்துக்கிற சாப்பாட்டில் கரெக்டாக நம்ம வந்து நம்மளோட கவனங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி எந்த இதுவுமே இருக்காது. நான் இங்கே இவ்வளோ சொன்னேன் இல்லையா, நம்மளோட ராகி சாப்பிடணும், பால் சாப்பிடணும், பனானா சாப்பிடணும், கோகனட் வாட்டர் குடிக்கணும், பாலாக்கீரை எடுக்கணும். நம்மளோட ஃபுட்டு அப்படியே ஒரு ரெயின்போ கலரில் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஒரு கிரீன்ஸு, ஒரு கீரை வகை, ஒரு பருப்பு வகை, நட்ஸு, சீட்ஸு, பால், ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு, ஹோல் கிரெயின்ஸாக இருக்கக்கூடிய, கார்ப்ஸ் இருக்கக்கூடியது எல்லாமே நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 90% ஆஃப் மினரல்ஸ் வந்து நம்ம இந்த எடுக்கிற எல்லா ஃபுட்ஸுமே நம்ம எடுத்திருந்தோம். ஒரு நாளைக்கு இந்த எல்லாமே தேவை. அப்ப இது எல்லாமே எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இது வந்து கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சாப்பிட்ட உடனே ஒரு சில பேர் வந்து டீ, காஃபி வந்து குடிப்பாங்க இல்லையா? டீயும் காஃபியும் வந்து குடிக்கிறது அவங்களுக்கு ரெகுலரா ஒரு ஹேபிட்டாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏற்கனவே நம்ம கம்மியாக சாப்பிட்ருப்போம். அந்த சாப்பாட்டில் கால்சியம் அயன் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். அதையுமே நம்ம பாடி அப்சர்வ் பண்ண விடாம இந்த காஃபி டீயும் என்ன பண்ணிடும் அப்படின்னா, அது அப்சர்வேஷனை வந்து கம்மி பண்ணி விட்டுரும். ஸோ அதனால இப்போ சப்போஸ் உங்களுக்கு டீ, காஃபி ஏதாவது கிரேவிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதை 1 ஹவருக்கு அப்புறமா வந்து எடுங்க. டீ, காஃபி குடிச்சு 1 ஹவருக்கு அப்புறமா சாப்பாடை சாப்பிடுங்க. இன்னொன்று, இந்த எல்லா சாப்பாடையுமே நம்ம ஒரு நாளைக்கு சாப்பிட முடியுமா? அவ்வளோ நட்ஸு, சீட்ஸு, பாலாக்கீரை, முட்டை, கீரை, அப்புறம் வந்து கறி, அடுத்து வந்துட்டு பழங்கள், இவ்வளோ இதையும் அச்சீவ் பண்ணணும். நம்ம இந்த கால்சியம், மைக்ரோ மினரல்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும். அப்போ இது எல்லா ஃபுட்டையும் நம்மளால சாப்பிட முடியுமா? நம்மளுக்கு சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு பொருட்களும் நம்மளால வாங்க முடியாது. அந்த அளவுக்கு நம்மளால அதை சாப்பிடவும் முடியாது. அதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்காது, டைமும் இருக்காது. இந்த மினரல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து விட்டமின்ஸ் தேவை. மேக்ரோ விட்டமின், நம்ம எல்லா விட்டமின்ஸும் பார்த்துருப்போம் இல்லையா. இதுக்கு இந்த எல்லா மினரல்ஸுமே தனியாக ஒர்க் பண்ணாது. அது கூட என்ன தேவை, நம்மளுக்கு விட்டமின்ஸ் தேவை. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, அயன் வந்து அப்சார்ப்ஷன் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு விட்டமின் சி வேணும். ஸோ கால்சியம் எடுக்கணும்னா அது கூட நம்மளுக்கு விட்டமின் டி வேணும். அப்போ ஒவ்வொரு மினரல்ஸும் விட்டமின்ஸ் சார்ந்தது, ஒவ்வொரு விட்டமின்ஸும் மினரல்ஸை சார்ந்தது இல்லையா.
அங்கதான் நம்மளுக்கு ஒரு மேஜர் ரோல் வந்து பிளே ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மல்டி விட்டமின்ஸ். இங்கதான் நம்மளுக்கு வந்து சப்ளிமெண்ட்ஸ் வந்து அதிகமா நம்மளுக்கு தேவைப்படுது. இல்லையா? நம்ம வச்சிருக்கக்கூடிய மல்டி விட்டமின் மினரல்ஸ் இவ்வளோ பொருட்களை நம்மளுக்கு காசை கொடுத்து வாங்கி வச்சாலும் அதை சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு டைமும் இருக்கணும், அதை சாப்பிட்றதுக்கு பொறுமை இருக்கணும். அது அந்த அளவுக்கு இப்போ ஒரு பாலாக்கீரை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 100 கிராமையோ இல்லை ஒரு கெட்டு வாங்குறோம் அப்படின்னா அந்த ஒரு கெட்டு ஃபுல்லாவே நம்ம சாப்பிட மாட்டோம். அந்த ஒரு கெட்டு ஃபுல்லாக சாப்பிட்டாதான் நம்மளுக்கு தேவையான அயன் கால்சியம் எல்லாமே நம்மளுக்கு போகும். ஒரு கெட்டு வாங்கி நம்ம ஃபேமிலி ஃபுல்லாவே ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அப்போ நம்மளுக்கு தேவையான வந்து நியூட்ரிஷன்ஸை நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. அங்கதான் வந்து இங்க சப்ளிமெண்டரி ஃபுட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது. சப்ளிமெண்டரி ஃபுட்ஸுமே ஃபுட்ல இருந்து நல்ல ஒரு செக்யூரா நல்ல ஒரு சேஃபான ஒரு நியூட்ரிஷன்ஸ்ல இருந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ். அது அங்கதான் நம்மளுக்கு இந்த மல்டி விட்டமின் அண்ட் மினரல்ஸ் 12 விட்டமின்ஸ், 8 மினரல்ஸ், 6 பைட்டோ நியூட்ரியன்ஸ் அண்ட் 2 அமினோ ஆசிட்ஸ், இவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் வந்து சிங்கிள் டேப்லெட். காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் சாப்பிட்டாலும் சாப்பிட்டேனாலும் நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நிறையா சாப்பிட்டாலும் இந்த ஒரு மல்டி விட்டமின் அண்ட் மினரல்ஸை டெய்லி உங்களோட ஃபுட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நியூட்ரிஷன்ஸை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஒரு மல்டி விட்டமின் நீங்கள் எடுக்கும் போகிறது உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மண்ட், இந்த மல்டி விட்டமின் டேப்லெட்டில் எவ்வளோலாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாதாம் பருப்பு இருக்குது, ப்ரக்கோலி, சோயா பீனு, மேக்ரியல்ஸ் இருக்குது, எக்கு, ஹோல் எக் இருக்குது 10 பீசஸ் சாப்பிட்டதுக்கான சமம். அடுத்து பிளாக் பீன் இருக்குது, பனானா, ஸ்பினச்சு, மில்க்கு, தக்காளி, ஸ்வீட் கார்னு, கேஷ்யூ நட்டு, ப்ரௌன் ரைஸு, கேரட்டு, ஆரஞ்சு, பீனட்ஸு, அடுத்து வந்து தூர்தால், அடுத்து யோகட்டு, அடுத்து ராஜ்மா, பைனாப்பிள், பன்னீர், சீஸு, பப்பாயா, பிரான். இது நான் சொன்ன எல்லா மினரல்ஸுக்கு தேவையான ஃபுட்டுமே இதில் வந்துருச்சா? நான் இப்போ எடுத்தேன்ல எல்லா மினரல்ஸ்க்கான ஃபுட்டு இது நான் ஒவ்வொன்றா ஒவ்வொரு டேபிளில் எவ்வளோ பார்த்தோம். அப்போ நீங்கள் தினம் ஒரு மல்டி விட்டமின்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாடிக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன்ஸுமே நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு இவ்வளோ ஃபுட்ஸ் நம்மளால் வாங்கி சாப்பிட முடியுமா? மிஞ்சி போனால் நம்ம என்ன செய்வோம், ஒரு சோறு, ஏதாவது ஒரு காய், அவ்வளோதான் சாப்பிடுவோம். முடிஞ்சவங்க இன்னும் ஹெல்த்தியாக இருக்கிறவங்க கொஞ்சம் நம்மளால தினம் வந்து நம்மளால சிக்கன்லாம் சாப்பிட முடியாது. அதுவுமே சிக்கன் வந்து வெறும் பாயில்டு சிக்கன் சாப்பிட்டாதான் அதோட எல்லா நியூட்ரிஷன்ஸுமே நம்மளுக்கு அப்படியே அப்சர்வ் ஆகும். எண்ணெயில் பொரிச்சது, நம்ம குழம்பு வச்சது, கிரேவி வச்சது அதெல்லாம் சாப்பிடாம நீங்கள் ஜிம் போகிறவங்களா பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பாயில்டு சிக்கன் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. எந்த ஸ்பைசஸுமே ஆட் பண்ணாமல் வெறும் பாயில்டு சிக்கனாக எடுத்துக்குவாங்க. எக் எடுத்துக்குவாங்க. 6 எக்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு 6 to 8 எக்ஸ் வரைக்கும் எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட ப்ரோட்டீனையும் நம்மளோட மித்த எல்லா மினரல்ஸையும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அவ்வளோ எக்ஸு நம்ம சாப்பிடுவோமா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அது சாப்பிட்றதுக்கு டைம் இருக்கா? கான்சியஸாக நம்ம வந்து சாப்பிட மாட்டோம். கேரட்டு, பீனட்டு, பன்னீர், பைனாப்பிள்லாம் எல்லா சீசனுக்குமே நம்மளுக்கு கிடைக்காது. பன்னீர், சீஸு, பப்பாயா, ஸ்வீட் கார்னு, ப்ரொக்கோலி இதெல்லாம் நம்ம வந்து அதிகமாக நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். இங்கே தான் நம்மளுக்கு இந்த மல்டி விட்டமின் அண்ட் மினரலில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெறும் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நம்மளுக்கு இருக்குது. வெறும் ஒரு 350 ரூபா. ஒரு நாளைக்கு 10 ரூபா கணக்கு கூட நம்மளுக்கு ஏறாது. ஒரு 10 ரூபா 15 ரூபா தான். அவ்வளோதான். 10 ரூபா ஒரு நாளைக்கு நம்மளுக்காண்டி நம்ம ஒரு நாளைக்கு டீ குடிக்கிறீங்க, எவ்வளோ டீ நம்ம குடிக்கிறோம், எவ்வளோ வாங்கி சாப்பிட்றோம். வேற எந்ததுக்கெல்லாம் நம்ம வந்து நம்மளோட பாடிக்கு வந்து நம்மளோட எவ்வளோ இது வந்து சேவிங்ஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம பாடிக்கான ஒரு சேவிங்ஸ் தான் இந்த வந்து நம்மளோட சப்ளிமெண்ட்ஸ். உங்களால் எவ்வளோ ஆஃபர் பண்ணி என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுக்க முடியுதோ அந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிங்க. ரெகுலராக மல்டி விட்டமின்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் பவுடரு, அடுத்து கால்சியம் இதெல்லாம் வந்து நீங்கள் எந்த ஏஜில் இருந்தாலும் தாராளமாக எடுக்கலாம். சொல்லலாம் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஏஜ் ஓல்டு ஆகும்போது நம்மளோட வயசு ஆகும்போது யாரோட உதவியும் ரொம்ப பெரும்பான்மையான உதவிகள் இல்லாமல் நம்மளை பார்த்துக்கிற மாதிரி இது எல்லாமே வந்து ப்ளே ஆகும். ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எல்லாரும் கேட்கலாம். ஸோ இன்னைக்கு மினரல்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்டாக இருக்குது அப்படின்ட்டு வந்து நம்ம பார்த்தோம்.